வாழும் வரை கைத்தட்டல்களுக்காக ஏங்கும் மனிதன் அவன் வாழ்வின் முடிவில் ஒரு கைப்பிடி அன்பிற்காக ஏங்குகிறான். சிகரங்களை தொட்டவனுக்கு கூட தான் கால் வைக்கும் இடத்தில் நிழல் தர ஒரு உறவு இல்லை என்றால் அவன் பெற்ற விருதுகளெல்லாம் வெறும் வெறும் துருப்பிடித்த இரும்புகளே. அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 2 கதவுகளுக்கு இடையே இருந்த இடைவெளி ஒரு நூலிழைதான். ஆனால் 2 மனங்களுக்கு இடையே இருந்த இடைவெளியோ பல மைல்கள். ஒருவரது பால்கனி மரம் உதிர்க்கும் சருகுகள் அடுத்தவர் வீட்டில் விழுந்தால் அங்கே சண்டை நடக்கும். என் எல்லை, என் சுவர், என் இடம் என்று மனிதர்கள் கட்டிய சுவர்கள் இதயங்களை சிறைப்பிடிக்கின்றன. ஒரு நாள் மாலை அந்த முதியவர் தனது அறையில் மூச்சு திணறி சரிந்தபோது அவர் பல ஆண்டுகளாக சேர்த்து வைத்திருந்த பதக்கங்களோ வெளிநாட்டில் இருக்கும் அவர்கள் பிள்ளைகளோ ஓடி வரவில்லை. அந்த சத்தம் கேட்டு அடுத்த வீட்டுக்காரர் எதையோ போட்டு உருட்டி கொண்டிருக்கிறார் என்று கோபத்துடன் கதவை தட்டிய அந்த இளைஞன் தான் உள்ளே கண்ட காட்சியை கண்டு பதறினான். பகை மறந்து அவனை அவர் கைப்பிடித்த அந்த நொடி பல காலமாய் அவர் வைத்திருந்த வைராக்கியம் உதிர்ந்து போனது. மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அவர் கண்கள் சொன்னது ஒன்றே ஒன்றுதான். இத்தனை காலமாய் இந்த ஒரு தொடுதலுக்காகத்தானே என் சுவர்களை கட்டி காத்து வந்தேன். அண்டை வீட்டார் என்பவர்கள் வெறும் முகவரி அல்ல, ஆபத்து காலத்தில் கடவுள் அனுப்பும் தூதர்கள். உலக புகழ் பெற்ற கலைஞனாக இருப்பதை விட பக்கத்து வீட்டுக்காரர் நேசிக்கும் ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதே மிக பெரிய விருது.